அவன்யாபுரம் கிராமத்துல பாட்டி ஒருத்தவங்க பிரெட் ஆம்லெட் கடை வச்சிருந்தாங்க. அந்த கிராமத்துக்குள்ளேயே பேய் நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலேயே அந்த கிராமத்துக்குள்ள 6 மணிக்கு மேல எந்த கடையுமே இருக்காது. ஆனா அந்த பாட்டி மட்டும் 11 மணி வரைக்கும் கடை போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாரு பல்லவி, நான் போய் பிரெட் ஆம்லெட் விற்க போகிறேன். நீ அது வரைக்கும் வீட்டில் பத்திரமா இருக்கணும், சரியா? கதவை நல்லா தாப்பா போட்டு வச்சுக்கோ. நான் உனக்கு சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டேன். நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கு. என்ன, நீயும் நானும் பொழைக்கணும்னா இப்படி கடுமையாக உழைச்சாதாம்மா ஆகும், சரியா? பாட்டி, நீங்கள் இல்லாமல் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது பாட்டி. எனக்கு உருக்குனே இருக்குது தெரியுமா? அந்த பாட்டியும் அந்த பல்லவிங்கிற பொண்ணை சரி பண்ணிட்டு அந்த கடைக்கு போக கிளம்புனாங்க. ஐயோ, பாட்டி இல்லாமல் ரொம்ப போர் அடிக்கும். சரி, வீட்டில் போய் கொஞ்ச நேரம் படுப்போம். இன்னும் ஒரு 5 மணி நேரம் தானே, பாட்டி வர வரைக்கும் முழிச்சிருக்கலாம். அந்த பாட்டியும் அந்த காட்டுக்குள்ளே போய் கடை போட்டிருந்தாங்க. பாட்டி, கடை போட்டுட்டிங்களா? பிரெட் ஆம்லெட் வாங்கவே நாங்கள் முக்கியமாக இங்கே வருவோம். ஏன் பாட்டி, 6 மணிக்கு மேலே இந்த கிராமத்துக்குள்ளே யாருமே கடை போட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் மட்டும் இவ்வளோ தைரியமாக எப்படி போட்டிருக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு தானே. பேசாமல் பகலில் போட வேண்டியதானே இந்த கடையை. ராத்திரியில் உங்களுக்கும் பயமாக இருக்கும்ல. இனிமேல் பகலில் போடுங்க பாட்டி. என்னம்மா பண்ணுறது, என்னோட பொழப்பு அப்படி. இந்த இடத்துல கடை போட்டால் தான் நல்லா ஓடுது. ஏன்னா மழை வேற பின்னாடி இருக்கா. அந்த மலைக்கு போகிறவங்களாம் என்கிட்ட பிரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க. அதனால தான் நான் இங்கே கடையை போட்டு வச்சுருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான் பாட்டி. நானாக இருந்தால் தலை தெறிக்க ஓடி இருப்பேன். நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். நீங்களா தானே இங்கே தனியாக நின்றுட்டுருப்பீங்க. ரொம்ப பயம்தான். சரி பாட்டி, ஆம்லெட் கொடுங்க. என்னம்மா பயம்? பேயின்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் நம்மளோட மூட நம்பிக்கை. இந்த காலத்துலலாம் யார் அதை போய் நம்பிக்கிட்டு இருக்கிறா? இத்தனை நாளாக இங்கே கடை போட்டிருக்கேன். ஒரு நாள் ஒரு பொழுது அந்த பேயை என் கண்ணில் பார்த்தது கிடையாது. என்னம்மா? பாட்டி, உங்களுக்கு ரொம்ப தைரியம்தான். சரி பாட்டி, நீங்கள் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் போட்டு கொடுங்க. பொறுமா, போட்டு தரேன். நல்லா சுட போட்டு தரேன். என்ன? அவங்க 2 பேரும் அந்த பிரெட் ஆம்லெட்டை வாங்கி ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே பக்கத்துலேயே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சு. ஏமா இங்கே கொஞ்சம் வாமா நீ. ஏங்க, உங்களை தாங்க கூப்பிட்றாங்க, காதில் விழுகலையா? என்னம்மா, கடைக்கு வந்துட்டு ரொம்ப நேரமாக அந்த இடத்துல நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் காசு எதுவும் இல்லையா? என்னான்னு கேட்டால் தானே நான் தர முடியும். நீ அதே இடத்துல நின்றுனா எனக்கு என்ன தெரியும் சொல்லு? அக்கா, உங்கள்கிட்ட தான் பேசுகிறாங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் ஊமையோ? என்ன இந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டேங்கிறா? ஏ பொண்ணே, ஏதாச்சும் பேசுமா? நான் எதுவும் பேச மாட்டேன். எனக்கு ஆம்லெட் கொடுத்தா நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டே இருக்கிறேன். எனக்கு ஆம்லெட்டை மட்டும் கொடு. இப்படி வாயை திறந்து கேட்டால் தானம்மா கொடுக்க முடியும். சரி கொஞ்ச நேரம் நில்லு, நான் எடுத்து தரேன். அந்த பொண்ணு அந்த ஆம்லெட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. சாப்பிட்டு முடிச்சுட்டு பணம் கொடுக்காமையே அந்த இடத்த விட்டு கிளம்பிருச்சு. இதுக்கு தான் இந்த பொண்ணு பைத்தியம் மாதிரி வந்து நின்றுட்டு இருந்துச்சு போல. இப்படி காசு தராமல் போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் போல. எப்படியெல்லாம் பிளான் போடுறாங்க பாரு. ஆமாம் பாட்டி, நான் கூட என்னமோன்னு நினச்சேன். கடைசியில் காசு தராமல் இருக்கிறதுக்கு தான் இது மாதிரி ஒரு பிளானை போட்டு அமைதியாக நின்றுருக்கு போல. சரி பாட்டி, இந்தாங்க காசு, நாங்களும் கிளம்புறோம். அவங்க 2 பேரும் பிரெட் ஆம்லெட்டை சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு வழியாக கடையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பாவம் பல்லவி எனக்காக ரொம்ப நேரம் காத்திருப்பா. போய் கொஞ்ச நேரம் அவள் கூட நிம்மதியாக உட்காந்து பேசினாதான் இன்னைக்கு நாளே சிறப்பாக முடியும். கடையை எடுத்து வச்சுட்டு போகலான்னு பார்த்தப்ப அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்தா. பாட்டி, எனக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்களே பாட்டி. ஏமா இப்படி பயமுறுத்துற? நானே பயந்தே போயிட்டேன். ஏமா, உனக்கு நான் பிரெட் ஆம்லெட் கொடுத்தேன்ல, அதுக்கு காசு கூட கொடுக்காம நீ பேசாமல் ஓடிட்ட. என்னதான் உன் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இந்த காட்டுக்குள்ளே தான் தங்கியிருக்கிறேன். உங்களுக்கு நாளைக்கு நான் பணத்தை கொடுத்துட்றேன். என்ன? எங்கனால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் நாளைக்கு பணத்தை கொடுத்துட்றேன். அதுதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் பாட்டி. சரி அப்போ நான் கிளம்பட்டுமா? ஏமா, நீ எப்படிம்மா தைரியமாக இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற? நான் கொஞ்ச நேரம் கடை போடுறதுக்கே எனக்கு மனசுக்குள்ளே என்ன இருந்தாலும் பயம் இருக்கும். ஆனால் எப்படி நீ இந்த காட்டுக்குள்ளே தனியாக வசிச்சுக்கிட்டு இருக்கிற? எனக்கு அதெல்லாம் ரொம்ப நாள் பழகி போச்சு பாட்டி. நான் இங்கே தான் உலாத்திக்கிட்டு இருப்பேன். யாராவது கண்ணில் பட்டா அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசி விளாண்டுட்டு இருப்பேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை பாட்டி. எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் தைரியமாக இங்கே இருப்பேன். அந்த பொண்ணும் பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருச்சு. சரியான பைத்தியக்கார பொண்ணாக இருக்கும் போல. நம்ம ஒன்று கேட்டால் அவன் ஒன்று சொல்லிட்டு போகிறா. கடவுளே
சரி சரி நம்ம கடையை எடுத்து வைப்போம். அந்த பாட்டியும் அந்த கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க. அப்பா ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. பல்லவியை கூப்பிடுவோம். பாவம் பல்லவி. பல்லவிமா பாட்டி வந்துட்டேன் கண்ணு. அவங்க 2 பேரும் இரவு உணவை முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையிலையும் ஆச்சு. அந்த பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது. ஐயோ என்ன, எனக்கு முன்னாடி பாட்டி எப்போ எந்திரிச்சிருவாங்களே. ஐயோ பாட்டிக்கு காய்ச்சடிக்குது போல. கண்ணு எனக்கு ரொம்ப முடியலம்மா. பாட்டி கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு பாட்டிக்கு கஞ்சி மட்டும் வச்சு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்குனா எல்லாம் சரியாயிருமா. அந்த பாட்டியும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாங்க. சாயந்தரமும் ஆச்சு. அந்த பாட்டிக்கு காய்ச்ச விட்ட பாடே இல்லை. ஐயோ பாவம் பாட்டி, இன்னும் காய்ச்ச அவங்களுக்கு விடலை. பேசாட்டு கட்டிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து பாட்டியை பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம போய் மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவோம். பாவம் பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. சரி பாட்டியை மாற்றி வச்சிடலாம் பெட்டுக்கு. அந்த பாட்டியை கட்டிலேருந்து எழுப்பிட்டு வந்து பெட்டுக்கு மாற்றி படுக்க வச்சா. பாட்டி நான் போய் உங்களுக்கு ஏதாச்சும் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பத்திரமா படுத்துக்கோங்க என்ன. அவளும் கடைக்கு போனா. அங்கே தான் அவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அவங்க பாட்டி படுத்து தான் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு எப்படி பிரெட் ஆம்லெட் கடை போட்டிருந்தாங்கன்னு தெரியல. அவள் பார்த்ததுமே ரொம்ப பயந்துட்டா. ஐயோ கடவுளே, பாட்டி நம்ம வீட்டில் தானே தூங்க வச்சுட்டு வந்தோம், இங்கே எப்படி கடை போட்டிருக்குறாங்க. பாட்டி நான் உங்களுக்கு காய்ச்சேன்னு வீட்டில் தானே படுக்க சொன்னேன். நீங்கள் எப்படி பாட்டி, அதுவும் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்காது அதுக்குள்ளே எப்படி இந்த கடைக்கு வந்திருப்பீங்க. அவள் சொன்னதுக்கு அங்கே இருந்த பாட்டி எந்த பதிலுமே கொடுக்கல. அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தவங்களும் எந்த பதிலும் கொடுக்கல. அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதை பார்க்குறப்ப. அக்கா நான் சொல்கிறத கேளுங்க, எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிறாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குக்கா. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட பிரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிடாதீங்க. நான் சொல்கிறத கேளுங்கக்கா. உனக்கு என்னம்மா சந்தேகம்? இந்த பாட்டிகிட்ட தான் நாங்கள் தினமும் பிரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிடுவோம். இவங்க வழக்கம் போல தான் கடை போட்டிருக்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு போ இங்கிருந்து. ஆமாம்மா, நாங்கள் இங்கே தான் ரொம்ப நாளாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீ போமா பேசாம. திரும்பி பார்த்ததும் அங்கே இடத்துல பேய் நின்றுட்டு இருந்தது. ஐயோ இது என்ன, வெள்ளை சேலை கட்டிட்டு. ஐயோ பேய். என்ன நிம்மதியாக பிரெட் ஆம்லெட் கடை போட விட மாட்டியா? உங்கள் பாட்டி மட்டும்தான் இந்த இடத்துல கடை போடணுமா? ஏன் நாங்கள்லாம் போட்டால் குறைஞ்சி போயிடுவோமா? நானும் பிரெட் ஆம்லெட்டு ரொம்ப அருமையாக போடுவேன், வாங்கி சாப்பிடு. அக்கா நான் சொன்னேன்ல, இது எங்கள் பாட்டியே இல்லை, பேய். என்னை காப்பாற்றுங்கக்கா, வாங்க இங்கேருந்து ஓடிடலாம். அக்கா என்னை கூப்பிடுங்கக்கா, எனக்கு பயமாக இருக்குது, இங்கே நிற்கவே பயமாக இருக்குது. ஐயோ அக்கா எனக்கா, நீங்களும் இப்படி மாறிட்டீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் ஓடிடுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் போயிடுறேன். என் பாட்டின்னு நினச்சிதான் நான் வந்தேன், இல்லைன்னா உன்னை தொல்லை பண்ணியிருக்க மாட்டேன். எங்கள் கூட சேர்ந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு நீ இந்த இடத்த விட்டு போ, இல்லைனா உனக்கு ஒன்று தான் அனுப்புவேன். ஒழுங்கா பிரெட் ஆம்லெட்டை சாப்பிடு. ஐயோக்கா தயவு செஞ்சு விட்டுருங்க, எனக்கு உங்களெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. நான் பேயின்னு தெரியாமல் இங்கிட்டு வந்துட்டேன், என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். முடியாது, நீ எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட, நீ இதை சாப்பிட்டு செத்துப்போ. அவளும் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லலான்னு போனான். பாட்டி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பாட்டி. என்னாச்சு கண்ணு? பாட்டிக்கே உடம்பு சரியில்லை, நீ இப்படி பாட்டியை போட்டு தொந்தரவு பண்ணலாமா? என்னாச்சுமா? பாட்டி நான் சொல்கிறது கேளுங்க. நான் உங்களுக்கு மாத்திரை வாங்கலான்னு அந்த சைடு போனேன். அந்த சைடு உங்களை மாதிரியே ஒருத்தவங்க பிரெட் ஆம்லெட் கடை போட்டு வச்சுருந்தாங்க பாட்டி. நான் பக்கத்தில் போய் எப்படி பாட்டி இங்கே வந்தீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. பின்னாடி 2 அக்கா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு எல்லாம் பேயா மாறிட்டாங்க. நீ ஏதாவது கெட்ட கனவு காண்டிருப்பம்மா, இல்லைன்னா உன் மனப்பிரமையாக இருக்கும். அங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப வருஷமாக கடை போட்டிருக்கேன்ல, ஏதாவது ஒரு பேயாவது பார்த்துருப்பேனா சொல்லு. இல்லை பாட்டி, நீங்கள் வேணால் இப்போ வந்து பாருங்க, அங்கே பூரா பேய் தான் அந்த பிரெட் ஆம்லெட் கடையை வச்சுருக்கு. நீங்கள் வாங்க சொல்கிறேன். அந்த பொண்ணு அவங்க பாட்டியை இழுத்துட்டு வேகமாக அந்த கடைக்கு போச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை. பாட்டி இங்கே தான் பாட்டி இருந்தாங்க. பிரெட் ஆம்லெட் கடை போட்டு இருந்துச்சு பாட்டி அந்த பேய். அதுவும் உங்களை மாதிரியே இருந்துச்சு, அப்படியே அச்சஸெல்லாம் நீங்களே தான். இங்கிட்ட 2 அக்கா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திரும்புறே அவங்களும் பேயா இருக்கிறாங்க. இங்கிட்ட திரும்பினா இதுவும் பேயா இருக்குது. 3 பேய் நீ சும்மாவே விடலை. அதை சாப்பிடுன்னு சொல்லிச்சு பாட்டி. நான் எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் தெரியுமா? நான் தான் சொன்னேன்ல இங்கே எதுவும் இருக்காதுன்னு. மனப்பிரமம்மா, நீ வா வீட்டுக்கு போய் தண்ணி குடி. பேயும் இல்லை ஒன்றும் இல்லை, உன்னோட நினப்பு. நீ தனியாக போகிறதுக்கு பயந்துட்டே போயிருப்ப, அதனால உனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கும்.
இல்லை பாட்டி, நான் நிஜமாலே தான் பார்த்தேன், நம்பவே மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ சொல்லி கேட்காதனால அந்த பாட்டியும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த கிளவி நம்பவே இல்லை பாரு. ஒரு நாள் அந்த கிளவி நம்ப வைப்போம்.